Hey guys, welcome back to my channel. நான் உங்க பார்த்தா இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு கேமிங் மவுஸ் அன்பாக்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வாங்க guys, ப்ராடக்ட்டை உடனே அன்பாக்சிங் பண்ணலாம். இத நான் வந்து ஸ்வாப்பிங்கிற ஒரு புது வெப்சைட்ல இருந்து வாங்குனேன். ரேட் ரொம்ப கம்மி தான். 624 ரூபாய் அவ்வளோதான் ரேட்டுக்கு தான் வாங்கினேன். மித்த வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் கூட தான் விற்கிறாங்க. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால் நான் இந்த வெப்சைட்டில் வாங்கினேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவையானவங்க பை பண்ணி வாங்க. ரைட், வாங்க உடனே அன்பாக்சிங் பண்ணலாம். இதுதான் ரெட் கியர் A-17 நியூ லான்ச் பண்ண ஒரு சூப்பரான மவுஸ், கேமிங் மவுஸ். உண்மையிலே கேமிங் லவர்ஸ்க்காண்டி ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இந்த மவுஸ். வாங்க இதை உடனே பிரித்து பார்த்து உள்ளே எப்படி இருக்குன்னு, இதோட குவாலிட்டி வைஸ், இதோட எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி எப்படி இதை பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத உடனே நம்ம பார்க்கலாம். உடனே இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரைட், நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இந்த ஏதாச்சும் ஒரு புது ப்ராடக்ட் வாங்கும்போது என்ன சொல்லிங்கன்னா சீல் எடுத்து பார்த்து வாங்க. இந்த மாதிரி ஏதாவது சீல் கன்ஃபார்மாக இந்த மாதிரி ஒரு சீல் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா கம்பெனி சீல் போட்டிருப்பாங்க. அந்த சீல் மட்டும் நீங்கள் கிராக் ஆகி உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக இன்னொருத்தர் யூஸ்டு பண்ண ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த சீலை கவனமாக பார்த்துவாங்க. இதை நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால தான் அப்படி இருக்குது. வாங்க, ரைட், ப்ராடக்டை வெளியே எடுத்துடலாம். ரைட், பார்த்து தனியாக அடுத்து வெளியே வச்சிடலாம். அப்பா செம்மையாக இருக்குது. அப்பா கொஞ்சம் பல்கியாக இருக்குது கைஸ், உண்மையாக கொஞ்சம் பல்கியாக இருக்குது. உண்மையிலே ஃபேப்ரிக் வேறு நினைக்கிறேன். வயரோட குவாலிட்டியை பாருங்களேன். குவாலிட்டி வைஸ் இதுவும் இதில் கம்மி பண்ணல. குவாலிட்டி வைஸ் இது பூராமே நல்லா இருக்குது. பாருங்களேன், உண்மையிலே குவாலிட்டி நல்லா இருக்குது. வயரோட குவாலிட்டி நல்லா இருக்குது. மவுஸ் பாருங்கள், உண்மையிலேயே செம்மையாக இருக்குது கைஸ். அது இங்கே தான் லைட் எரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாக இங்கே தான் லைட் எரியும். நல்ல ஒரு பிடிக்கவே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோ பண்ணுறதுக்கு பட்டன் இருக்குது, டிப்ளே பட்டன் இருக்குது, ஒரு பிரைட்னஸ் பட்டன் இருக்குது, அப்புறம் சைடு ஒரு 2 பட்டன் இருக்குது. நான் அவங்க லோகோவாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான மவுஸ் தான் அதை சொல்லுவேன். உண்மையிலே சூப்பர் நல்லாயிருக்கு. நல்லா ஒரு ஸ்க்ரோ பண்ணுறவும் நல்லாயிருக்கு. வாங்க இதை உடனே நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது உடனே பார்த்துடலாம்.